வணக்கம். சித்தகேர் உணவே மருந்து மருந்தே உணவு விதை உணவு இப்போ இது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குங்க. ஃப்ளாக்ஸ் சீட்ஸ்ன்றாங்க, பம்கின் விதைன்றாங்க, எல்லாரும் எவ்வளோ வித ஒரு 10 வித சீட்ஸ் காட்டுறாங்க. சன்ஃப்ளவர் சீட்லேருந்து எல்லாமே காட்டுறாங்க. இதை ஊற வச்சு மறுநாள் காலையில் அதை மிக்சியில் அடித்து சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. இல்லைனா வறுத்து பொடி செய்து வைத்து பனங்கள் கண்டு சேர்த்தோ இல்லை வெல்லம் சேர்த்தோ உருண்டையாக பறித்து சாப்பிட்லான்றாங்க. நம்ம முன்னோர்கள் இந்த விதைகளை இனிப்புல நிறைய நம்ம சேர்த்துக்கிட்டே தான் இருந்தோம் அந்த காலத்துல. இப்போ அதை நடுவில் மறக்கப்பட்டுட்டு இப்போ விதைகள் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. விதைகள் ஏன் ரொம்ப நல்லது அப்படின்னா, முன்னோர்கள் சொன்னது, நம்ம சித்தர்கள் சொன்னது என்னன்னா, அது விதை அதோட உயிர். ஒரு விதை போட்டாலே அதோட செடியாக மலருது இல்லையா, 1000 விதைகளை உருவாக்குது இல்லையா. இந்த விதையோட உயிர் ஒரு செடியோட உயிரே இந்த விதையில தான் இருக்கு. ஸோ அந்த விதையை நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்புல உள்ள எல்லா செல்ஸும் ரீஜெனரேட் ஆகணுங்கிறது தான் உண்மை. முதல்ல பூசணி விதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம பூசணி விதை நம்ம உடம்பை உஷ்ணத்தை குறைச்சி நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வைக்கும். இந்த உடம்பு குளிர்ச்சி ஆனதாலே என்ன ஆகணும்னா ஸ்ட்ரெஸ் நீங்கிடும். தலை சூட்டால மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இந்த குளிர்ச்சி ஆகணும், குளிர்ச்சியாக இருந்துகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னா அந்த பூசணி விதை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம லைஃப் நல்லாவே சீராக போகும். வெள்ளரி விதை என்ன பண்ணோம்னா, யூரினரி இன்ஃபெக்ஷன் எது இருந்தாலும் குறைச்சிரும். அது மாதிரி நீரடைப்பு, கல்லடைப்பு, சதையடைப்பு, இது எல்லாமே 3த்தையும் போக்கக்கூடிய வல்லது இந்த வெள்ளரி விதை. ஆண்களுக்கு உறுப்புல, அவங்களோட ஆண் உறுப்புல ஏதாவது வெடிப்பு இருந்தாலும் புண்ணு இருந்தாலும் இந்த வெள்ளரி விதை ஏதாவது சாப்பிட்டுட்டே வந்தோம், சித்த மருத்துவத்தோட சேர்த்து மருந்துகளோட சேர்த்து இந்த வெள்ளரி விதையும் சாப்பிட்டே வந்தால் அதோட பலன் இன்னும் அதிகரித்து நமக்கு கிடைக்கும். தாமரை விதையை சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அன்னதோஷம் அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அன்னதோஷம் அப்படின்னா நம்ம சாப்பாட்டிலேயே ஒரு வெறுப்பு வரும், சாப்பிடணும்னு தோணவே தோணாது, பசி எடுக்காது. இந்த தாமரை விதையை சாப்பிட்டா இந்த பசி அதிகரித்து சாப்பாட்டில் உள்ள வெறுப்பு நீங்கி ஒரு சாப்பிடணுங்கிற தூண்டுதல் உண்டாகும். தாமரை விதை நல்ல சுக்ல விருத்திக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேல் ஃபெர்டிலிட்டிக்கும் சரி, ஃபீமேல் ஃபெர்டிலிட்டிக்கும் சரி ரொம்ப அனுகூலமாக இருக்கும். அதேமாதிரி அல்லி விதை 2 வித அல்லி விதை பார்க்கலாம். நம்ம வெள்ளை அல்லி விதை, சிகப்பு அல்லி விதை அப்படின்னு பார்க்கலாம். வெள்ளை அல்லி விதை இதுவும் மேல் ஃபெர்டிலிட்டிக்கு ரொம்ப நல்லது, விந்து உற்பத்திக்கு ரொம்ப நல்லது. ஆனால் இது பாதிதான் நல்லது. இதே சிகப்பு அல்லி விதை நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதுதான் ரொம்ப நல்லது. சுக்லவிருத்திக்கும் சரி, மேல் ஃபெர்டிலிட்டிக்கும் சரி, விந்து உற்பத்திக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சித்தர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கும். பொதுவாகவே நம்ம விதைகளை இப்போதான் அதை அரைச்சி வறுத்து பொடி செய்து அது மாதிரிலாம் சாப்பிட்றோம். பொதுவாக நம்ம ஸ்வீட் செய்யும் போதும் சரி, காரம் செய்யும் போதும் சரி, ஒரு உப்புமா செய்யும் போது கூட பரவாயில்ல, இந்த விதைகளை ஊற வச்சு தூவிட்டு அதை குழந்தைங்களுக்கு சேர்த்து கொடுத்தாலே போதுமானது. எப்போதுமே நம்ம இதில் கடுகு, உளுந்து, வெந்தயம் எல்லாமே விதைகளாக தான் சேர்த்துட்டு இருக்கோம். இது சாப்பாட்டில் இந்த விதைகளும் சேர்த்து வறுத்து நம்ம உணவு மூலயமாவே சேர்த்துட்டு வந்தாலே போதுமானது. ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு, அதோட முழு பயனும் நமக்கு கிடைச்சிடும். ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு காணறதுக்கு சித்தா கேரை அணுகலாம்.